ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். இந்த மாதத்தில் நாம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன அந்த வாக்கின் அடிப்படையில் நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் இந்த உலகத்தில் நமக்கு பல ஆபத்துகள் சில சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வரும்போது நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம், கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார் என்று தைரியமாக சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதைவிட கடைசியாக ஒரு ஆபத்து இருக்கிறது. அதை நித்திய நரகம் என்றும் வேதனை நிறைந்த இடம் என்றும் நித்திய அழிவு என்றெல்லாம் நித்திய நரகம் என்றெல்லாம் அதை குறித்து வர்ணிக்கிறது. அந்த ஆபத்திலிருந்து நாம் திரும்பவும், அந்த ஆபத்திலிருந்து நாம் தப்பிக்கவும் ஆண்டவர் வழிகளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் யோனா என்பதான தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த யோனா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் 3 சம்பவங்கள், 3 ஆபத்தான சூழ்நிலைகள். அந்த ஆபத்திலிருந்து 3 ஆபத்திலிருந்தும் கர்த்தர் எப்படி அவர்களை காத்தார் என்பதை குறித்தான ஒரு சின்ன ஒரு சம்பவம் இந்த 4 அதிகாரங்களுக்குள்ளால எழுதப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரத்தில் ஒரு கப்பல் பிரயாணம், அந்த கப்பல் பிரயாணத்தில் வந்ததான ஒரு ஆபத்து. அந்த கப்பல் இருந்தவர்கள் எல்லாரும் பயந்தார்கள், மாலுமி உட்பட. அங்கே யோனா தீர்க்கதரிசியும் இருந்தார். யோனா அவர்களுக்கு ஒரு தேவனை அறிமுகப்படுத்தினார். அவர் சமுத்திரத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் படைத்த ஒரு ஆண்டவர் என்று சொல்லி அவரை அறிமுகப்படுத்தினார். எல்லாரும் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அந்த ஆபத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றினார். 2ஆம் அதிகாரத்தில் நான் வரும்போது யோனாவுக்கே ஒரு பெரிய ஆபத்து. யோனாவை தூக்கி கடலில் போட்டார்கள். கடல்ல 2ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் போது அவன் சந்தித்த ஆபத்தான சூழ்நிலைகளை குறித்து, அதிலிருந்து தப்பிக்கும்படியாக அவன் ஜெபித்த ஜெபமும் அந்த அதிகாரத்திலே இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் போது நினிவே என்கிறதான பட்டணத்தில் உள்ள ஜனங்கள், அவர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து, ஒரு அழிவு வர இருந்தது. அந்த அழிவின் மத்தியில எப்படி அவர்கள் காக்கப்பட்டார்கள், எப்படி தங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார்கள், அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் அவர்களை எப்படி காத்தார் என்பதான சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 3 காரியங்களை குறித்து நாம் சுருக்கமாக இன்றைக்கு தியானிப்போம். இந்த யோனா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் மிகவும் சிறிய ஒரு புஸ்தகம், 4 அதிகாரங்களுடைய ஒரு புஸ்தகம். இந்த யோனா தீர்க்கதரிசியை குறித்து வேதாகமத்திலே ஒரு சின்ன அறிமுகம் இருக்கிறது. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை படிச்சா, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், யாருக்கு பிறந்தவர், அவர் எப்படிப்பட்ட ஊழியம் செய்திருக்கிறார், எப்படிப்பட்ட தீர்க்கதரிசன ஊழியம் செய்திருக்கிறார் என்பதை நாம் படிக்க முடியும். எல்லாரும் கொஞ்சம் படிச்சிடலாம். படிச்சுட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம்.
அப்போ அவன் காத்தேப்பேர் என்பதான ஒரு ஊரை சேர்ந்தவன். அவனுடைய தகப்பனார் அமித்தா என்பது, அவரும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவருடைய மகன் யோனா அவரும் தீர்க்கதரிசியாக இருந்தார். யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் இப்போ இங்கு அப்போ இந்த யோனா என்கிறான தீர்க்கதரிசி வடக்கு ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் தேசத்திற்கு அவன் தீர்க்கதரிசியாக இருந்தான். யோவாசின் குமாரன் யெரொபெயாம் அல்லது இரண்டாம் யெரொபெயாம் என்று சொல்வார்கள். அவனுடைய ஆட்சி காலத்தில் அவன் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். அப்பொழுது இவர் சிறப்பாக ஒரு தீர்க்க தரிசன ஊழியம் செய்து வந்த பல வருட அனுபவம் உள்ள ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். அவருடைய தீர்க்க தரிசனங்கள் அதிகமாக வேற சொல்லப்படாவிட்டாலும் அவர் அந்த இஸ்ரவேல் நாட்டுக்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி. இந்த விதத்தில் யோனா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் வெறும் ஒரு யோனாவினுடைய சரித்திரத்தை அல்லது தேவனை விட்டு ஓடிப்போன ஒரு மனுஷனை அல்லது ஒரு கப்பல் சேதத்திலிருந்து காப்பாற்றப்பட்டதை அல்லது நினிவே என்றான பட்டணம் கவிழ்க்கப்பட நிலைமையில இவனை அனுப்பி ஆண்டவர் ரட்சித்தது, இந்த சம்பவங்களோடு கூட மட்டும் நின்று விடாமல் இங்கே 4 அதிகாரங்கள் தான் இருந்தாலும் இதைவிட மேன்மையான உட்கருத்துக்கள் இந்த சம்பவம் நமக்கு அறிவிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 38 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார், அநேக அடையாளங்களை செய்தார். ஆனால் அவைகளின் மேல் விசுவாசமும் நம்பிக்கையும் வராத பரிசேயர் சதுசேயர் போன்ற கூட்டத்தார் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்துவத்தை குறித்து அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். பிரமாண்டமான அற்புதங்கள் எல்லாம் நடந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தின் மேல் அவர்களுக்கு சந்தேகம் இருந்தது. ஆகையினால் இயேசுவிடத்திலே வந்து அவர்கள் கேள்வி கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் என்றால், நீர் தேவனிடத்தில் வந்த குமாரன் தான் என்று அறிவதற்கு எங்கள் குமாரத்திலிருந்து ஒரு அடையாளம் தேவை என்று சொல்லி கேட்டார். அப்படி அடையாளத்தை கேட்ட மக்களுக்கு அவர் சொன்னார், உங்களுக்கு வேற அடையாளம் எதுவும் கொடுக்கப்படுவதில்லை. யோனா தீர்க்கதரிசியினுடைய அடையாளமே அன்றி வேறு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா தீர்க்கதரிசி எப்படி 3 இரவும் பகலும் ஒரு மீனுடைய வயிற்றிலே இருந்தாரோ அதுபோல மனுஷகுமாரனும் இந்த பூமியினுடைய இருதயத்தில் 3 இரவு பகல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் அவருடைய அடக்கமடைதலையும் தொடர்ந்து வரக்கூடிய உயிர்த்தெழுதல் மூலமாக உண்டாகக்கூடிய மாபெரும் ரட்சிப்பையும் ஹல்லேலூயா இந்த யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அழைக்கிறது. பிரகலமான தீர்க்கதரிசிகள் அநேகர் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இடம்பெற்றிருந்தாலும் இயேசு அவருடைய இரத்தம் சிந்துதல் மூலமாய், அவருடைய மரணத்தின் மூலமாய், அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் ஹல்லேலூயா யோனா தீர்க்கதரிசியை ஒரு அடையாளமாக மாற்றி வைத்திருந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே அந்த விதத்தில் யோனா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்துக்கு மிகுந்த மேன்மை உண்டு. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம இந்த யோனா தீர்க்கதரிசியினுடைய சில காரியங்களை தியானித்து இந்த 3 சம்பவங்களையும் நம்ம சுருக்கமாக தியானிக்கலாம். 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் அவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தில் நம்ம 2-3 வசனங்களை கொஞ்சம் படிக்கலாம்.
போடும். நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த யோனா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார். இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்தார். இஸ்ரவேல் நாட்டில் அவருடைய ஊழியம் சிறப்பாக இருந்தது. அதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கனம் பண்ணினார்கள். ஊழியம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவருக்கு இன்னொரு ஜனத்தை குறித்துதான் ஒரு தரிசனத்தை சொல்லுகிறார். அவர்களுக்கு சென்று பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நினிவேயின் ஜனங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு இடத்துல ஊழியம் செய்து அங்கீகாரம் பெற்று இந்த இடத்துல நல்லா ஊழியம் செய்யலாம், ஜனங்களுடைய அங்கீகாரம் எல்லாம் இருக்கிறது என்று நினைக்கும் போது ஆண்டவர் சில சமயங்கள்ல அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்படியாக சொல்லுவார். அது சற்று கடினமான காரியம். இன்னைக்கு உள்ள ஊழியங்களிலேயும் ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு சபைகள் நிறுவப்பட்டு நமக்கு என்று சொல்லி ஒரு ஊழியம் என்று சொல்லி அது விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் எனக்கு சொல்லி ஒரு ஊழியம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, இது நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் சில சமயங்கள்ல புதிய ஊழிய வாய்ப்புகளை உருவாக்கும். அது சற்று கடினமான காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அப்படியே போவது, ஆண்டவருடைய ஆலோசனைக்கும் அவருடைய திட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து போவது ஊழியத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது சற்று கடினமான காரியம். ஒருவேளை ஊழியத்தில் அப்படிப்பட்ட உற்சாகமான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கும் போது ஆண்டவராகவே இதை விட மோசமான ஜனங்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போனோம், அவங்களுடைய ரட்சிப்பு மேலானது என்று சொல்லும் போது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் யோனாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்கிறார், நீ அதற்கு விரோதமாக பேச வேண்டும், பிரசங்கம் பண்ண வேண்டும். அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இந்த ஸ்தோத்திரம் இஸ்ரவேலை வெறுக்கிற ஒரு கூட்டத்தார் தான் இந்த அசீரிய தேசத்திலே ஒரு முக்கியமான நகரம் தான் அந்த நினிவே பட்டணம். அந்த நினிவே பட்டணத்தில் உள்ள அக்கிரமம் தேவ சமூகத்தில் சென்று எட்டினதா. நம்முடைய அக்கிரமங்கள் சில தேவ சமூகத்தில் சென்று எட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். நோவாவுடைய நாட்களில் அக்கிரமம் தேவ சமூகத்தில் சென்று எட்டினது. அவர் அந்த பாவத்தை பார்த்து முழு ஜனங்களையும் ஒரு விசை அழித்து போட்டார். சோதோம் குமாராவின் பட்டணம் அதனுடைய அக்குரல் கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டின போது அதை அழிக்க வேண்டியதாக வந்தது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அக்கிரமத்தை பார்த்து பாவத்தை பார்த்து உடனே அழிக்கிற ஆண்டவர் அல்ல, அவர் கிருபை பாராட்டுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நோவாவுடைய நாட்கள்ல அந்த நோவா 120 வருஷம் அவருடைய ரட்சிப்புக்காக பிரசங்கம் பண்ணினார். 120 நீண்ட காலம் அவர்களுக்காக பிரசங்கம் பண்ணியும் இன்னும் கடைசியாக ஒரு கப்பலை செய்து அதற்குள்ளாக வாருங்க என்றான ஒரு கடைசி அழைப்பையும் கொடுத்து அதற்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் தான் கர்த்தர் அவர்களை அழித்தார். சோதோம் குமாராவிலும் அப்படிதான் தூதர்கள் அங்கே கடந்து சென்றார்கள். அவர்கள் உள்ளார போகும்போதே அந்த தேசம் அழிவுக்குரியது என்று தீர்மானிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இங்கு இந்த நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்களுடைய அக்கிரமம் தேவ சமூகத்தில் எட்டினது. ஆண்டவர் கிருபை உள்ள ஆண்டவரானபடியினால், இரக்கம் உள்ள ஆண்டவரானபடியினால்
இந்த யோனாவுக்கு தரிசனமாகி அவர் யோனாவிடத்திலே சொன்னார், இந்த நினிவே பட்டணத்துக்கு நீ சென்று அவனுடைய அக்கிரமத்துக்கு விரோதமாக பேச வேண்டும். ஹல்லேலூயா. சற்று கடினமான காரியம் தான். ஏன் அந்த நினிவே பட்டணத்துக்கு போக மறுத்தார்? என்ன பிரச்சனை? கர்த்தர் கூட இருக்கிறார், ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவரை ஆண்டவர் நிச்சயமாக பயன்படுத்த முடியும். என்றாலும் ஏன் இந்த யோனா நினிவே பட்டணத்திற்கு போக மறுத்தார்? ஒன்று, இந்த நினிவேயில் உள்ள மக்களை குறித்தான ஒரு மனக்கசப்பு அவருக்குள்ளால், ஒரு வேதனை அவருக்குள்ளாலும், இந்த ஜனங்கள் எங்களுக்கு விரோதமானவர்கள், இவர்கள் தான் அன்னைக்கு அது அசீரியா என்பது வல்லரசு நாடாக இருந்தது, இவர்கள் தான் எங்களுடைய அழிவுக்கு காரணம், இவர்கள் தான் அடிக்கடியாக எங்களோடு வந்து யுத்தம் பண்ணுகிறவர்கள், ஆகையினால் அவர்களை அழித்தே தீர வேண்டும். அவருடைய அக்கிரமம் தேவ சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. ஆண்டவரே, அவர்களுக்கு அழிவு வேண்டும், நாம் போய் பிரசங்கம் பண்ணி இவர்கள் ரட்சிக்கப்படக்கூடாது என்பதில் அவன் மிகவும் உறுதியாக இருந்தார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அவர் பட்சபாதம் இல்லாத ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு மட்டும் தேவன் அல்ல, ஆபிரகாமை போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் படிக்கும் போது ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லாரையும் படைத்த ஆண்டவர், அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதில் ஆண்டவர் வாஞ்சையாயிருக்கிறார், அவர் தீர்மானமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தேவனுடைய விருப்பம், சித்தம் ஒருவரும் பாவத்திலே அழிந்து போவதல்ல. அதற்காக தான் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அவருக்கு அனுப்பினார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் இருந்து எல்லாரும் தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா ஜனங்கள் மேலும் அவர் கரிசனை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யோனாவுக்கு என்ன பிரச்சனை? ஆண்டவருடைய சித்தம் அது, ஆண்டவருடைய விருப்பம் அது. ஆனால் யோனாவுக்கு இவங்க எல்லாம் என்னுடைய விரோதிகள், இவங்க எல்லாம் வாழ்ந்திருக்கவே கூடாது, இவங்களை கடவுள் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய மனசுக்குள்ளால அவன் திட்டம் பண்ணி வைத்திருந்தான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சிலர் மேல விரோதம் இருக்கலாம், கசப்புகள் இருக்கலாம், நம்முடைய எதிராளிகளாக இருக்கலாம், நம்மை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கலாம், நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாக இருக்கலாம். ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்குள்ளாக வரக்கூடிய வைராக்கியம், கசப்புகள் ஒருவேளை நம்முடைய சத்துருக்களாக, நம்முடைய எதிரிகளாக இருந்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய விரோதிகளை கர்த்தர் நேசிக்கிறார், நமக்கு எதிரானவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நேசத்தோடு நாம் இணைந்து கொள்வதான் சரியே தவிர அவருடைய அன்புக்கு எதிராக, ஹல்லேலூயா, அவர் நேசிக்கிறவர்களுக்கு எதிராக நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபங்கள் கூட நம்மை விரோதப்படுத்த, நமக்கு விரோதமானவர்கள், நம்முடைய எதிரிகளுக்கு எதிரானதாக இருக்கு. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், அவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். உங்கள் மூலமாக அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய திட்டம். அந்த இடத்துல தேவ அன்பை நாம் காட்ட வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ யோனாவுடைய மனசுக்குள்ளாக ஒரு பெரிய கசம், ஒரு வைராக்கியம். ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் எங்களை துன்பப்படுத்தினவங்க, எங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தவங்க, கர்த்தர் இவர்களை பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன், நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். நம்முடைய எதிரிகளுக்கு விரோதமாக ஆண்டவர் உள்ளத்துல அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்ல நம்முடைய இதயத்திலே ஏவினார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்ன அதுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னா பிரைஸ் தி லார்ட். யோனா போன வழியாக சில நாமும் போக வேண்டியது இருக்கும்.
ஸ்தோத்திரம். ஆண்டவர் யோனாவிடம் சொன்ன அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். 3வது வசனம் படிக்கிறோம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி போனான். ரொம்ப மோசமான ஒரு கடினமான நிலைமை, மனக்கடினம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போவதென்றால் ரொம்ப கடினமானது. அநேக சந்தர்ப்பங்கள்ல இப்படி இந்த யோனாவை போல நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க தான் என்றாலும் இது வேண்டாம் ஆண்டவரே, இது எனக்கு செட்டாகாத ஆண்டவரே என்று சொல்லி நம்ம சில சமயங்கள்ல ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அவருடைய ஆலோசனையை விட்டு தள்ளி போகிறோம். அல்லேலூயா. ஆதாம் பாவம் செய்த போது அவன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டான். பாவம் சில சமயங்கள்ல நம்மை தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கிறது, ஒளிய செய்கிறது. காயின் அவன் தேவ சமூகத்திலிருந்து ஓடி போனான். அவனுக்குள்ளாக இருந்த பொறாமை, கோபம், அதன் மூலமாக அவன் ஓடி போனான். லோத்து தேவ பிரசன்னத்துக்குள்ளாக இருந்த ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான். காரணம், இந்த உலகம் செழிப்பு இவைகளை தேடி அவன் பிரிந்து சென்றான். சவுல் என்கிற ராஜா அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த ஆண்டவரை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனை விட அவர்கள் மற்ற விக்கிரகங்களை சேவித்தபடியினால் தேவனை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. சாலமோன் ராஜா அவனுடைய இருதயத்தில் வேறு விருப்பங்கள் இருந்தபடியினால் அவனும் தேவனை விட்டு பின்வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது தேமா என்றுதான் ஒருவரை குறித்து எழுதுகிறார். அவன் இந்த உலகத்தை நேசித்து உலகத்திலே ஆசைப்பட்டு என்னை விட்டு பிரிந்து போனான், ஊழியத்தை விட்டு பிரிந்து போனான் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பிரிந்து போவது கடினமான சூழ்நிலைகள் தான். ஆனாலும் கர்த்தர் அப்படி பிரிந்து போனவர்களை அவர் பின்தொடர்ந்து வருகிறார். ஹல்லேலூயா. ஒரு தடவை ஆண்டவருடைய அன்பை ருசித்து, ஒரு தடவை ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை ருசி பார்த்து, இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டாம் என்று பிரிந்து சென்றாலும் அவருடைய அன்பு நம்மை பின்தொடர்ந்து வருகிறது. 139வது சங்கீதத்தினுடைய சில வசனங்களை, ஒரு 4 முதல் வசனங்களை கொஞ்சம் சீக்கிரமா யாராவது படிப்பீங்களா? என்னுடைய வசன குறிப்பில் உள்ளதல்ல, ரெண்டாலும் அதை படிச்சிடலாம். சத்தமா யாராவது? 4வது வசனத்தை படி. அறிந்திருக்கிறீர். யார் சொல்றாருன்னா ஆண்டவருடைய அன்பை ருசித்த ஒரு மனுஷன். ஸ்தோத்திரம். படிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினா அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்துல ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி ஒரு பாதாளத்துல போனாலும் அங்கேயும் இருக்கிறீர். இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அறிந்த ஒரு மனுஷன், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவன், சில சமயங்களில் இப்படி அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் அவனை பின்தொடர்ந்து செல்லும். ஹல்லேலூயா. அப்படி ஓடி போகிறவனை விட்டு விடுகிற ஆண்டவர் அல்ல, அவனை பிடித்துக் கொண்டு இன்னும் அவனை அபிஷேகத்தினால் நிரப்பி அநேகருக்கு பயனுள்ளவராக மாற்றக்கூடிய ஒரு ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பின்மாற்றங்கள் அல்லது இயேசு இந்த காரணத்துக்காக ஆண்டவருக்கு ஒளிந்து போகிற சூழ்நிலைகள், ஹல்லேலூயா, இந்த ஆண்டவர் உங்களை திரும்பவும் சந்திக்கிறதான நேரம், உங்களை திரும்பவும் பயன்படுத்துகிற நேரமாக இருக்கலாம். திரும்பவும் கிருபைகளை தருவார், திரும்பவும் அபிஷேகத்தை தருவார். ஹல்லேலூயா. அப்படி விட்டு ஓடி போன ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. விலகினாலும் தேவன் தேடுகிறார். அவர்களுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
இந்த அப்பாவின் பிரசன்னம் வேண்டாம் என்று சொல்லி அப்பாவின் சமூகத்தை விட்டு ஓடி போன இரண்டாவது குமாரன் அவன் எப்பொழுது திரும்ப வருவான் என்று சொல்லி அந்த அப்பாவுடைய கண்கள் அவன் மேல் நோக்கமாக இருந்தது போல ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு சில காரணங்களால் நீங்கள் பிரிக்கப்பட்டிருந்தால், உங்கள் வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கை குறைந்திருந்தால், ஏதோ இப்பொழுது தேவனோடு உள்ள வயலில் ஐக்கியத்தில் இல்லை, ஏதோ என்னை பிரித்திருக்கிற என்னுடைய பாவங்கள், என்னுடைய ஏறாமை, ஏதோ காரியம் என்னை பிரித்திருக்கிறது என்று சொன்னால் இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விலகினாலும் தேவன் உங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறது. பல காரணங்களால் பிரிந்து போகிறோம். ஆனால் அவர் திரும்பவும் தேடி வருகிறதான ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுது யோனா அழகா போய் வேற ஒரு இடத்துக்கு டிக்கெட் எடுத்து அவர் ஸ்தோத்திரம் படகுல ஏறிட்டாரு. ஸ்தோத்திரம். அடுத்த கர்த்தர் ஒரு மனுஷன் தேவ சமூகத்தை விட்டு போகும்போது அவனை திருப்பி கொண்டு வரதுக்கு ஆண்டவர் சென்றமைகளை சில கடினமான யுக்திகளை பயன்படுத்துகிறார். அவன் ஆண்டவர் சமூகத்தை விட்டு போக வேண்டும் என்று நினைத்த போது சில காரியங்கள் எல்லாம் அவனுக்கு சாதகமாக கைகூடி வந்தது. கப்பல் ஒன்று ஆயத்தமாக ரெடியாக இருந்தது. தர்சீசுக்கு போவது. அவன் போக வேண்டிய இடம் நினிவே. ஸ்தோத்திரம். பணம் கையில கிடைத்தது. போய் டிக்கெட் காசு கொடுத்து வாங்குறான். ஹல்லேலூயா. வழியும் தயாராக இருந்தது. ஆனால் தேவ சித்தம் மட்டும் அதில் இல்லாமல், தேவ சித்தம் இல்லாமல் அவன் பயணத்தை ஆரம்பித்தபடியினால் கொஞ்ச நேரத்தில் நாம் படிக்கிறோம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் பட்சபாதம் இல்லாத ஆண்டவர். யோனாவை ஆண்டவர் நேசித்தார். அந்த படகில் இருந்த ஜனங்களை ஆண்டவர் நேசித்தார். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாக்கக்கூடிய, ஆபத்திலிருந்து தப்புவிக்கக்கூடிய ஒரு தேவன் உண்டு என்பதை யோனாவும் அறிய வேண்டும். அந்த படகில் இருந்த ஜனங்களும் அறிய வேண்டும். ஸ்தோத்திரம். இது கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு பெரும் காற்று என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. முதல்ல கப்பல்காரங்க எல்லாம் சொல்றாங்க, நம்ம எல்லாம் அழிந்து போவோம். முதலாவது உங்களுக்கு லகேஜ், பேகேஜ், சாப்பாட்டு சாதனங்கள் என்னெல்லாம் வெயிட்டா இருக்கோ எல்லாவற்றையும் தூக்கி கடலிலே போட்டுவிட்டு படகை, கப்பலை லகுவாக்கினார்கள். ஆனால் காற்று குறையவில்லை. நம்முடைய யுக்தியினால் செய்யக்கூடிய சில காரியங்கள் கர்த்தர் குறுக்கிடாவிட்டால், கர்த்தர் அமைதலை உண்டாக்காவிட்டால் அமைதல் உண்டாக தொடர்ந்து படகு ஆடிக்கொண்டே, கப்பல் ஆடிக்கொண்டே இருந்தது. தொடர்ந்து பெருங்காற்று அந்த கடலிலே சீறிக்கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ இவர் நல்ல அனுபவம் உள்ள கப்பலோட்டி தான், மாலுமி தான். என்னாலும் ஜனங்கள்ட்ட இது மாதிரி ஒரு பிரச்சனை நான் பார்த்ததில்லை. ஒரு கடைசி வாய்ப்பு, நீங்க எல்லாரும் அவர் தன் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. இனி கடைசி வழி இந்த கடவுளை சார்ந்து கொள்ளுகிறது தான் என்று சொல்லி அந்த மாலுமி உணர்ந்து கொண்டார். அவர்களுடைய தெய்வம், ஏதாவது தெய்வம் நம்ம காப்பாத்துக்குமே, நீங்க கூப்பிடுங்க எல்லாரும், ஏதாவது ஒரு ஆளுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்பாரு அப்படின்னு சொல்லி மாலுமி சொல்லுகிறார். எல்லாரும் அவர்களுடைய தெய்வத்தை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். சத்தம் உயர்ந்தது. பயத்தினால கூப்பிட ஆரம்பித்தார். இப்ப சாக போறோம், வெளிவெளி அந்த ஆண்டவரை கூப்பிட்டுதான் ஆகணும், கடவுளே காப்பாத்துங்கன்னு சொல்லி அவருடைய தெய்வத்தை, தந்தன் தெய்வத்தை நோக்கி எல்லாரும் கூப்பிட்டார்கள். ஆனால் ஹல்லேலூயா, அமைதல் உண்டாகவில்லை. இன்னும் கொந்தளிப்பு அதிகமாகிக் கொண்டுதான் இருந்தது. மாலுமி கடலுக்குள்ளால எல்லா கப்பல்ல எல்லா இடமும் பார்க்கும்போது ஏதாவது இல்லை, அடித்தட்டுல ஒருவன் சுகமா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனை தட்டி எழுப்பினாருப்பா, அவனுக்கு கவலை இல்லையா, நம்ம எல்லாம் சாக போறோம், எல்லாரும் அவர்களுடைய தெய்வத்தை கொடுத்து கூப்பிடுறாங்க. இவன் அது ஒன்றும் அவனுக்கு பெரிய பிரச்சனை தான் இல்லை. தலை சாகுறவனோட ஆண்டவர் விட்டு ஓடி போகணும், என்ன நினைச்சான்னு தெரியல. இதற்குள்ளாக உள்ளால இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஒண்ணுப்படலாம். இந்த கொந்தளிப்பு யாரால் உண்டாயிட்டான், அந்த வழக்கம் இருந்தது, நாம் சீட்டு போட்டு பார்ப்போம் என்று சொல்லி
சீட்டு போட்டார்கள். சீட்டு போட்டது சீட்டு யோனாவுடைய பெயர்ல விழுந்தது. அவன் வந்தாங்க, வந்து என்னப்பா நீ யாரு, எந்த ஊரா, எங்கேருந்து வார, அவன் எல்லா காரியங்களையும் சரியாக சொன்னான். அவன் சொன்னான், நான் ஒரு எபிரேயன். எல்லாருக்கும் எபிரேயர்களுடைய தேவனை குறித்து தெரியும். எபிரேயருடைய தேவன் என்றால் இவர்களை மீட்டு ரட்சித்துக் கொண்டு வந்த ஒரு வல்லமை உள்ள தேவன் என்பதை உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் அறிந்திருக்கிறார்கள். இவன் சொன்னான், நான் ஒரு எபிரேயன். இரண்டாவது அவன் சொன்னான், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கிற பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அவரிடத்தில் பயபக்தி உள்ளவன். கண்ட தெய்வங்கள்ட்ட மட்டும் அல்ல, இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவை உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். நான் அவரிடத்தில் பயபக்தி உள்ளவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அவன் ஆண்டவரை விட்டு ஓடி போனாலும் அவனை குறித்து ஆண்டவருடைய திட்டம் இருந்தது. நான் நேரமே சொன்னேன், ஸ்தோத்திரம். இது தற்செயலாக நடந்த ஒரு காரியம் போல இருந்தாலும் அவன் இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் அவற்றிற்கு அடையாளமாக ஏற்படுத்தப்பட்டவர். அடையாளமாக ஏற்படுத்தப்பட்டவர். அதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம அவனுடைய கீழ்ப்படியாக எல்லாத்துக்கும் பேசலாம் என்றாலும் ஆண்டவர் அதை முன்குறித்திருந்தார். அவர் அடையாளமாக ஏற்படுத்தப்பட்டவர். அப்போ நம்ம தொடர்ந்து அவங்க வந்து கேட்கிறாங்க. இது கேட்டோடனே அவங்களுக்கு பயம். நான் ஒரு எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியை எல்லாவற்றையும் படைத்த பரலோகத்தின் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன். அடுத்து தொடர்ந்து படிக்க வரலாம். நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறேன் என்று சொன்ன போது எல்லாரும் பயந்தார்கள். மாலுமி பயந்தாங்க, கப்பல்ல இருந்தவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. ஏன்னா இந்த தெய்வம் ஒரு பெரிய தெய்வம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிறகு நம்ம சீக்கிரமாக வரலாம். அவன் கேட்டாங்க, நாங்க உனக்கு என்ன செய்ய வேண்டும், நாங்க உனக்கு என்ன செய்ய வேண்டும். அவன் பிளைனா சொல்லிட்டான், என்ன தூக்கி சமுத்திரத்துல போடுங்க. அங்க போட்டாதான் புதிய ஏற்பாட்டுல இயேசு சொல்ல முடியும். அவன் சந்தோஷம். இயேசு எப்படி அவருடைய சிலுவை மரணத்தை தாமாக ஏற்றுக்கொண்டார்கள், அதுபோல படகில் இருந்த ஒரு கூட்டம் ஜனங்கள், அவர்கள் உல்லாசமாக பிரயாணம் வந்தவர்களாக இருக்கலாம், சில வியாபாரங்களுக்காக பிரயாணம் வந்தவர்களாக இருக்கலாம். ஒருபோது எதிர்பார்க்காத ஒரு ஆபத்தை அவர்கள் சந்தித்தார்கள். அங்கே ஹல்லேலூயா. அவர்களுடைய ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், இந்த ஆபத்தில் அவர்கள் தப்பிவிக்கப்பட வேண்டுமானால் யோனா கடலிலே போடப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் தைரியமாக சொன்னான், என்னை தூக்கி கடலிலே போட்டு விடும். ஹல்லேலூயா. ரெண்டு காரியம். ஒன்று, விஞ்ஞானம், அறிவு எல்லாவற்றையும் சார்ந்திருந்த அந்த கப்பலுடைய மாலுமி, அதில் உல்லாசமாய் பிரயாணம் பண்ண வந்த ஜனங்கள், அவர்களுக்கு முன்பாக வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் யாவற்றையும் உண்டாக்கின ஒரு தேவன், அவர் எபிரேயருடைய தேவன் என்பதை அவன் அங்கே பிரஸ்தாபப்படுத்தினான். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம என்ன சொல்றோம்? ஒரு சண்டை அடியெல்லாம் வந்தனா சொல்லுவோம், நீ 2 அடிச்சா நான் 1வது திருப்பி தருவேன் சொல்லி. அவன் சொன்னா, இல்ல, அவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் கடல்ல வந்து சாகுவதற்கு ஆயத்தமாக. ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு கிறிஸ்து அதை செய்தார். ஸ்தோத்திரம். மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். தம்மை தாமே மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். சிலுவையில் அறையும்படியாக ஒப்புக் கொடுத்தார். ஸ்தோத்திரம். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் அவர் கல்லறையில் அவருடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. 3 இரவு பகல். ஸ்தோத்திரம். இங்கே 3 இரவு பகல் யோனா ஒரு மீனுடைய வயிற்றில இருந்ததாக சொல்லப்பட்டது. அப்போ ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ஒரு உல்லாச பிரயாணம் அல்லது ஏதோ பிசினஸ் காரியமாக கடவுளை குறித்த எந்த விதமான எண்ணமும் இல்லாத ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு இந்த இயேசுவை அறிவிக்கும்படியாக, ஆபத்தில் அவர்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் யோனாவை ஏற்படுத்தி இருந்தார். 2வது அதிகாரத்தை நாம் படிக்கும் போது இந்த யோனாவுக்கு அடுத்த ஆபத்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா.
அந்த ஆபத்தை குறித்து 2ஆம் அதிகாரத்திலே அவர் விவரிக்கிறார். ஒரு 2-3 வசனங்கள் சீக்கிரமா யாராவது சத்தமா படிப்பீங்களா? என் நெருக்கத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். நெருக்கம் என்னன்னு அவர் கீழே சொல்றாரு. என் நெருக்கத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நாம் கடந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். நம்முடைய ஆபத்திலே, நம்முடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர், நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர், நம்மை ரட்சித்து மேன்மைப்படுத்தக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இப்பொழுது இந்த யோனாவுக்கு ஒரு பெரிய நெருக்கம். ஆண்டவரே மனுஷன் தான், தீர்க்கதரிசி தான் என்றாலும் அவனுக்கு ஒரு பெரிய நெருக்கம். என்னுடைய நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். யாராக இருந்தாலும் ஆபத்து என்று வரும்போது, நெருக்கம் என்று வரும்போது, ரட்சிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா! அவர்தான் ரட்சிக்கிறவர், அவர்தான் விடுதலை கொடுக்கிறவர், அவர்தான் ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவர். ஹல்லேலூயா! அவர் எனக்கு உத்தரவளினார். நான் என்ன கடலை தூக்கி போட்டாங்க, நேர அடியில பாறை இருக்கு, பாதாளத்தினுடைய வாசல் இருக்கிறது, அங்க வர போயிட்டேன். அங்க இருந்து நான் கூப்பிட்டேன். நீரின் சத்தத்தை கேட்டீர், தள்ளிவிட்டீர். எல்லாம் என்னை புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்று தண்ணீர் நெருக்கிறது. கடற்பாசி என்னுடைய தலையை சுற்றி கொண்டது. இனி பிழைக்கவே முடியாது. அவன் இருக்கக்கூடிய ஆபத்தான இடம், அந்த இடத்தில் அவனை காப்பாற்றுவதற்கு என்று சொல்லி ஒருவரும் இல்லை. பாலாத்தினுடைய அடித்தட்டுக்கு போயிட்டேன். இனி மரணம் தான் என்கிறதான நிலைமைக்கு வந்துட்டேன். ஆனாலும் அவருக்குள்ளால் இந்த தேவனை குறித்த ஒரு அறிவு இருந்தது. அந்த அறிவு என்னவென்றால், ஹல்லேலூயா, அவரை நோக்கி ஜெபம் பண்ணா அவர் இரக்கமுள்ள ஆண்டவர், அவர் உருக்கமுள்ள ஆண்டவர், அவர் எனக்கு இறங்குவார் என்கிறதான நம்பிக்கை அவருக்குள்ளால் வந்தது. நான் இன்னமும் ஆலயத்தில் போய் ஆண்டவரை துதிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி பொருத்தனையோடு கூட அவன் ஜெபித்தான். ஹல்லேலூயா! அப்பொழுதுதான் அவன் சாகக்கூடிய தன்மை, அவர்களை செத்திருக்கலாம் என்று சொல்லி சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அதை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, மனுஷகுமாரன் மரித்து இந்த பூமியின் இதயத்தில் இருந்தது போல அப்படின்னு சொல்றதால இந்த யோனாவும் கட்டாயமா கடைசி நிமிஷத்துல அவன் மூச்சு விடும்போது ஒரு மீன் வந்து அவனை விழுங்கிக் கொண்டது. கடைசி நேரத்துல வாயை பிளந்துட்டு வரக்கூடிய ஒரு பெரிய மீனை பார்த்து அவன் இன்னும் பயந்திருப்பான். எப்படியானாலும் சிலவங்க சொல்றாங்க, வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அவன் மரித்து போனான். அதற்கு பிற்பாடு 3 நாள் மீனுடைய வயிற்றுல இருந்தான்னு சொல்றாங்க, வயிற்றுல இருந்து ஜோமன்னான்னு சொல்றாங்க. பிரைஸ் லார்ட். எப்படியாக இருந்தாலும் ஸ்தோத்திரம். அவனுடைய ஆபத்தில் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா! கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அந்த இடத்துல எந்த மனுஷர்களுமே உதவி செய்ய முடியாத இடம், எந்த மனுஷனாலும் உதவி செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட ஆழத்துக்குள்ளால், அப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ளால போய்விட்டார். ஆபத்தான சூழ்நிலைகள் சொல்ல நாம் நம்பி இருக்கிறவர்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஒருவரும் உதவி செய்யாத, உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வந்தாலும் எந்த இடத்திலும் உதவி செய்யக்கூடிய ஒரு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா! நம்முடைய இக்கட்டான சூழ்நிலை, நமக்கு நெருக்கங்கள் வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நிச்சயமாக உதவி செய்யக்கூடிய ஆண்டவர். காரணம் அவர் இரக்கங்களின் தெய்வம். ஒரு நாள் மீறுதலினால், ஒரு நாள் தப்பிதத்தினால், ஒரு நாள் ஆண்டவரை விட்டு ஓடி போனபடியினால் அப்படி விடக்கூடிய ஆண்டவர் அல்ல. மனம் திரும்பி அந்த ஆண்டவரிடத்தில் திரும்பவும் வரும்போது திரும்பவும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஆண்டவர். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்படி யோனா அவனுடைய ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டார். முதலாவது கப்பல் இருந்த ஒரு கூட்டம் ஜனங்கள், அவங்க உல்லாசமா இருந்தவங்க, ஆண்டவரை பற்றி தெரியாதவங்க. ஒரு ஆபத்து வந்த போது கர்த்தர் தான் கூப்பிடணும், வேற வழி இல்லை. கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருந்து இங்கேயே செத்து போகணும்னு நினைச்சாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார், ரட்சித்தார். 2வது ஆபத்து யாருக்கு? யோனா. கடலுக்குள்ளால், ஆழத்துக்குள்ளால போயிட்டாரு. கடல் பாசியில போய் மாட்டிக்கிட்டாரு. இனி வெளியே வரக்கூடாது, முடியாத சூழ்நிலை, யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டார்.
ஹalleluya. கர்த்தர் அவரை ரட்சிக்கும்படியாக ஒரு மீனை அனுப்பினார். ஹalleluya. அந்த மீன் அவரை சுமந்து கொண்டு போய் கரையிலே கட்டிட்டு 3 நாள் கழிச்சு கரையிலே கட்டிட்டு. இப்போ அடுத்த கூட்டம் ஜனங்கள் 3வது அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் நினிவே பட்டணத்து ஜனங்கள். ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுடைய அக்கிரமம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு சென்று எட்டி விட்டார். இப்போ அவர் அடிக்கணும், ஆனால் அவர் அப்படி அடிக்கிற ஆண்டவர் அல்ல. அவர் வாய்ப்புகளை கொடுக்கதான ஹalleluya. அவர் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டவர். அவர்களுக்கு சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுத்தார். யோனாவுக்கு 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. ஹalleluya. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் எனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி. ஆண்டவர் வார்த்தையை சொல்லப்பா, இதுதான் சொல்லணும். நீ எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடாது. உங்கள் கோபத்தினால் அவங்களை சமைச்சிடக்கூடாது. அவங்க மேலே இறக்கம் பாராட்டி அல்லது மனசுக்குள்ளாத ஒரு துஷ்ட நாசமாக போடணும்னு சொல்லி வேற ஏதாவது சொல்லிடக்கூடாது. நான் உனக்கு சொல்றத அப்படியே சொல்றேன். காரணம், நினிவேயின் ஜனங்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம். யோனா கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனார். நினிவே 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கடிக்கப்படும். இதெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது யோனாவுக்கு, ஏன்னா ஆண்டவர் சொல்றது அப்படியே சொல்றாரு, யோனாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துக்கணும். இன்னும் 40 நாள் தான் கழுத்து போடுவாரு. அதனால நான் தைரியமா பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய ரட்சிப்பு வந்த போது அவனுக்கு சகித்துக் கொள்ள முடியவில்லை. சரி, ஓகே. இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். பிரசங்கம் பண்ண ஆளுக்கு விசுவாசம் இல்லை. என்ன பிரசங்கம் பண்ண ஆளுகளுக்கு என்ன என்ன விசுவாசம் சொன்னா இவங்க ஆண்டவர் காலி பண்ணிடுறவங்க விசுவாசம். ஹalleluya. ஆனா கேட்ட செய்தியை கேட்ட ஜனங்களுக்கு ஒரு விசுவாசம். ஹalleluya. என்ன விசுவாசம்னா ஆண்டவர் கட்டாயங்களை ரட்சிப்பார், எங்களை விடுவிப்பார். அதனால அந்த விசுவாசத்தினால நினிவேயின் ராஜா முதல் அதிகாரிகள், நினிவேயின் ஜனங்கள், பெரியோர்கள், ஆடு மாடுகள் எல்லாம் உபவாசம் இருக்கும்படியாக கடந்து வந்தனர். ராஜா தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை கலத்தி வைத்துவிட்டு இரட்டை உடுத்தினார், தாழ்மையை காண்பித்தான், தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான், ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டான், ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும், எங்களுடைய தேசத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி முழு தேசமும் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். ஹalleluya. எங்கெல்லாம் ஜனங்கள் தங்களை தாழ்த்துகிறார்களோ, எங்கெல்லாம் ஜனங்கள் தங்களுடைய இயலாமைகளை ஒப்புக் கொடுக்கிறார்கள், எங்கெல்லாம் ஜனங்கள் தங்களுடைய பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் அறிக்கையிடுகிறார்களோ, அங்கெல்லாம் அவர் இரக்கம் பாராட்டக்கூடிய ஆண்டவர். ஹalleluya. அங்கெல்லாம் அவர் இறங்கக்கூடிய ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆபத்துக்கு விலக்கி காக்கக்கூடிய ஆண்டவர். இவர்களுக்கு ஒரு அழிவு 40 நாள் தான் எண்ணிட்டு இருக்க வேண்டிய நாட்கள். ஆனால் இவர்கள் எல்லாரும் தங்களுடைய மனதை ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி இரட்டுடுத்தி முழு தேசமும் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்திலே பணிந்தார். ஆண்டவரே, எங்களுக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று சொன்னார். இந்த ஆபத்தில் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். ஹalleluya. கர்த்தர் இருக்கவும் உருக்கவும் நீடிய சாந்தமும் இல்லாமல் கிருபை உள்ள தேவன். அது மட்டும் அல்ல, அடுத்த அதிகாரத்தில் எழுதும்போது அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படக்கூடிய ஆண்டவர், ஒருவரையும் அழிப்பது அவருடைய விருப்பம் அல்ல. அவர் மனதை கடினப்படுத்திக் கொண்டு இவரை அழிச்சிருவாங்க ஒரு குற்றத்திற்காக அழிக்கிற ஆண்டவர் அல்ல. தீங்கு என்று வரும்போது அந்த இடத்துல மனஸ்தாபப்படக்கூடிய ஆண்டவர். ஹalleluya. ஹalleluya. நம்மேல் மனஸ்தாபப்படக்கூடிய ஆண்டவர். நம்முடைய அழிவை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய தெய்வம் அல்ல, நமக்காக மனஸ்தாபப்படக்கூடிய ஆண்டவர். ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார். என்னை போல என்னுடைய விரோதிகளை நேசிக்கக்கூடிய ஆண்டவர், என்னை போல இந்த ஆண்டவரை அறியாமல் அநேகர் உலகத்திலே அவர்கள் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஆண்டவர். அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் எல்லாரும் நித்திய அழிவாகிய அந்த நித்திய ஆபத்திலே
நடத்துவதில் அவர் மிகவும் கரிசனையாக இருக்கிறார். ஹalleluya. அந்த அழிவுக்கு நீக்கு போக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர். ஹalleluya. கர்த்தர் நினிவே ஜனங்களின் ஜெபத்தை கேட்டார். ஹalleluya. நினிவே ஜனங்களின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு அழிவு வரவில்லை. ஸ்தோத்திரம். ஹalleluya. அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. ஆண்டவருடைய நோக்கம், திட்டம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நான் சொன்னது நடக்கணும், நான் சொன்னது நடக்கல. அதுலதான் யோனா சொல்றாரு, அங்க இருக்கும் போதே நான் சொன்னேன், நீங்க கிருபையும் இரக்கமும் உள்ள ஆண்டவர், நான் போய் பேசினா அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. அங்க இருக்கும் போதே சொன்னேன். ஆண்டவருக்கு இன்னும் அவனுக்கு 4வது அதிகாரத்துல ஒரு பாடத்தை கற்றுக்கொடுக்க அவன் ரொம்ப சோர்ந்து போய் இடத்துல படுத்திருந்தான். அங்க ஒரு ஆமணக்கு செடியை ஆண்டவர் முளைக்க பண்ணான். ஆமணக்கு செடியினுடைய நிழல் அவனுக்கு அருமையாக இருந்தது. ஆமணக்கு செடியில படுத்து நித்திரை செய்தான். இன்னொரு நாள் அந்த ஆமணக்கு செடி ஒரு இரவிலே வளர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இரவிலே அது பட்டு போயிட்டு இலையெல்லாம் உதிர்ந்து போய் பூச்சி எல்லாம் கடிச்சு அது காஞ்சி போச்சுது. இப்ப ஆண்டவர் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். யோனாவே ஸ்தோத்திரம். அவனுக்கு ரொம்ப கோபம், ரொம்ப எரிச்சல். ஆண்டவர், நீ இப்படி எரிச்சலா இருக்கலாமா? நீ இந்த ஆமணக்கு செடிக்காக ஏதாவது செய்தியா? தண்ணி விட்டியா? வளர்த்தியா? அது காவல் காத்தியா? எதுவுமே செய்யல. அது தானா வளர்ந்தது, தானா பட்டு போச்சு. இதுக்காக நீ இவ்வளவு கவலைப்பட்டா? ஸ்தோத்திரம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் கிடையாத 1,00,000க்கு அதிகமான ஜனங்கள் இந்த நினிவே பட்டணத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் பரிதியாமல் இருப்பேன். நம்முடைய ஆண்டவர் ஜனங்களுக்காக பரிதவிக்கக்கூடிய ஆண்டவர், மனதுருகிற ஆண்டவர். இயேசு கிறிஸ்து கூடி வந்தபோது எப்பெல்லாம் ஜன கூட்டத்தை கண்டாரோ அப்பொழுதெல்லாம் அவர் மனதுருகினார் என்று நாம் சொல்லுகிறோம். அவர் தம்முடைய மனதுருக்கத்தினால் அற்புதங்களை செய்தார். தம்முடைய மனதுருக்கத்தினால் வியாதிகளை சுகமாக்கினார். மனதுருகி பிசாசு பிடியிருந்தவர்களை சுகமாக்கினார். நம்முடைய ஆண்டவர் மன உருக்கமுள்ள ஆண்டவர், எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஆண்டவர். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. நாம் எழுந்திருக்கலாமா? நல்ல ஆண்டவரை தெய்வமாக கொண்டு சேவிப்பது எவ்வளவு நல்லது. ஹalleluya. நம்மை இறங்கக்கூடிய ஆண்டவர். எத்தனையோ முறை சமூகத்தை விட்டு நம்ம ஓடி போயிருக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் வந்திருக்கலாம். ஹalleluya. திரும்ப வரும்போதெல்லாம் அன்போடு கூட அரவணைக்கு ஆண்டவர், அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர். ஹalleluya. ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றை நான் சொல்லுகிறேன், யோனாவுடைய கீழ்ப்படியாமல் அவனை தேவ சமூகத்திலிருந்து ஓடி போக பண்ண, ஆனால் தேவ சமூகம் அவனை பின்தொடர்ந்து சென்றது. அவன் எப்பொழுது அவனுடைய குற்றத்தை உணர்ந்து, அவனுடைய தவறை உணர்ந்து, என்னால்தான் இந்த கொந்தளிப்பு, என்னால்தான் இந்த பெரிய ஆபத்து என்று சொல்லி உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் திருப்பி வந்தானோ அப்பொழுதே ஆண்டவர் அவனை ஒரு உதாரணமாக, ஒரு மாதிரியாக மாற்றினார். இயேசுவுக்கு மாதிரியாக அவனை மாற்றினார். இயேசுவுக்கு அடையாளமாக மாற்றினார். காலையில் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் திருப்பி வரும்போது ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் மூலம் அவர் ஒரு அடையாளத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறார். அநேகருக்கு ரட்சிப்பை உண்டு பண்ண விரும்புகிறார். ஹalleluya. நல்ல ஆண்டவர் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை வருகிறேன் ஆண்டவர், உம்மை திருப்பி வருகிறேன் ஆண்டவர். ஹalleluya. இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசியாக இருந்து ஊழியம் செய்தது உண்மைதான். ஆனால் 40 நாள் ஊழியத்தில் 1,00,000க்கும் அதிகமான ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு ஹalleluya யோனாவை ஆண்டவர் பயன்படுத்தினார். திருப்பி சென்றாலும் நீங்கள் திருப்பி ஆண்டவருடைய சமூகத்தில்
வரும்போது உங்களை வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய குற்றத்தை உணர்ந்து, நம்முடைய பாவத்தை உணர்ந்து, ஹல்லேலூயா, ஆண்டவர் தந்த தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு இதை நான் செய்கிறேன் ஆண்டவரே என்று மனப்பூர்வமாய் வரும்போது முன்பு உள்ளதை விட இன்னும் அதிகமான மேன்மையான யோனாவுக்கு கிறிஸ்துவுக்கு அடையாளமான ஸ்தானம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவுடைய அடையாளங்களை நாம் தெரிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வருகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வருகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வருகிறேன் ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய குற்றங்களை உணர்ந்து, என்னுடைய பாவங்களை உணர்ந்து, உம்மை விட்டு தூரமாய் சென்றதை உணர்ந்து இதோ வருகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சபையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். குடும்பங்களாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம்.